வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேஸ்ட்டு துணிகளை வச்சு எப்படி அழகான மேட் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த துணிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தைச்சி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஆகும் இல்லையா, அந்த பீசஸ் வச்சு தைச்சிது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். இந்த பீசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா துணி தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆகும் இல்லையா, அந்த பீசஸ்ஸு. ஸோ அந்த பீசஸ் எடுத்து வச்சு தான் நான் இன்றைக்கி எப்படி அழகாக மேட் செய்யலாம் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் பீஸு. சப்போஸ் நம்மக்கிட்ட இந்த மாதிரி பீசஸ் இல்லைன்னா நம்மளோட ஓல்டு கிளாத் இருக்கு இல்லையா, போட்டுட்டு போடாமல் இருக்க வேண்டிய கிளாத்து, அந்த கிளாத்தை வச்சு கூட நம்ம இந்த மாதிரி செய்யலாம். பேண்டோட பீஸ் இது, பேண்டோட கால் பகுதியோட பீஸ் இது. இது நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக சுற்றி ஓவர் அடிச்சுக்க போகிறேன். நீங்கள் மிஷின் இருந்தால் மிஷினில் அடிச்சுக்கோங்க, இல்லைனா கையில் கூட தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி ஃபுல்லாக ஓவர் அடிச்சுக்கலாம். அப்போ வந்து நூல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அந்தமாரி ஃபுல்லாக அடித்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா பீசஸை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த சைஸில் தான் கட் பண்ணணும்னு கிடையாது. இந்த மாதிரி ஸ்கொயர் எல்லாத்தையுமே சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், நான் பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து முக்கோணம் மாதிரி தைச்சிட்டு வர போகிறேன். இதே மாதிரி நான் ஆல்ரெடி உள்ள நூல் வச்சு ஒரு மேட் செஞ்சுருக்கேன். அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சாக்கு பை வச்சு ஒரு மேட் செஞ்சுருக்கேன். அதுக்கான லிங்க்கையும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நீட்டமாக இந்த மாதிரி தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சுற்றி ஓரடிச்சு வச்சுருக்கோட பெரிய துணியோடு வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் தைக்கணும்.
இப்போ ஒரு பக்கம் தைச்ச மாதிரியே அதே மாதிரி சுற்றி சுற்றி ஒன்றுக்குள்ளார ஒன்றா தைச்சிட்டு வந்து ஃபுல் மேட்டையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.